மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் 1.6 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் பிரேசிங் செயல்முறை மூலம் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்ட் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் பிரேசிங் செய்ய தேவையான நாசில், ஃபில்லர் ராட், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃப்ளேம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும், ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்ட் தகடுகள் தயார் செய்து அமைக்கவும், டேக் வெல்ட் செய்யவும், வெல்ட்மெண்ட்டுகளில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் முடியும். இப்போது பிரேசிங் செயல்முறையை பயன்படுத்தி 1.6 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்ட்டுக்கு தேவையான கருவிகளை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, filler rod, ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் சிலிண்டர் மற்றும் வெல்டிங் டார்ச், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ரெஸ்பிரேட்டர். பிரேசிங் செயல்முறையை பயன்படுத்தி 1.6 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் ஸ்கொயர் பட், லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்டின் ப்ரீ வெல்டிங் ஏற்பாடுகளின் முக்கியமான படிகளை இப்போது பார்க்கலாம். ஸ்கொயரில் இணைக்கப்பட வேண்டிய விளிம்புகளை ஃபைல் செய்யவும். ஃபயர்வுல் மூலம் சர்ஃபேஸ் ஆக்சைடுகளை சுத்தம் செய்து அகற்றவும். ஃபில்லர் ராடில் ஃப்ளக்ஸை பயன்படுத்த மறக்காதீர்கள். இறுதியாக ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். இப்போது 1.6 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் பிரேசிங் செயல்முறையின் மூலம் ஸ்கொயர் பட் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறைகளை பார்ப்போம். ஷீட்டுகளை இடைவெளி இல்லாமல் ஸ்கொயர் பட் ஜாயிண்டாக அமைக்கவும். விவரக்குறிப்புகளின்படி ஃப்ளக்ஸ் மற்றும் நாசில் நம்பர் 3 ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 kg/cm² மற்றும் அசிட்டிலின் 0.8 முதல் 0.15 kg/cm² வரை சரி செய்யவும். 1.6 mm சிலிகான் பிரான்ஸ் ஃபில்லர் ராட் மால்டன் ஃபில்லர் மெட்டலை 800 டிகிரி செல்சியஸ் வரை ஃப்ரீ ஃப்ளோவுக்கு உதவுகிறது. ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். பிரேசிங் செய்யும் போது ஜிங்க் ஆவியாவதை தவிர்க்க ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. லெஃப்ட் வேர்ட் நுட்பத்தை பயன்படுத்தவும். ஷீட்டுகள் மற்றும் ஜாயிண்ட் ஏரியாவை சுமார் 800 டிகிரி வெப்பநிலைக்கு முன்கூட்டியே சூடாக்கவும். இது நல்ல பாண்டிங்கை பெறுவதற்கு ஃபில்லர் மெட்டலை ஜாயிண்ட்டுக்குள் சரியாக வெட்டிங், ஸ்ப்ரெட்டிங் செய்வதற்கு உதவுகிறது. சூடான ஃபில்லர் ராடை ஃப்ளக்ஸில் முக்கி ஃபில்லர் ராடை ஜாயிண்ட்டுக்குள் உருக்கி சரியான வெட்டிங் கண்டிஷன்ஸை உறுதி செய்து சிங்கிள் ரன்னில் ஜாயிண்டை முடிக்கவும். பெல் மவுத்ட் க்ரூவை நிரப்ப சரியான கோணங்களை பயன்படுத்தி ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை அதன் மீது பயன்படுத்தப்படும் ஃப்ளக்ஸ் மூலம் கட்டுப்படுத்தவும். படிமானத்தை மேலும் முறுக்குவதற்கு ஃபில்லர் ராடை மீண்டும் செலுத்தவும். அரிப்பை தவிர்க்க முடிக்கப்பட்ட வெல்டில் பயன்படுத்தப்படாத மற்றும் மீதமுள்ள ஃப்ளக்ஸை அகற்றுவது அவசியம். இப்போது 1.6 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் பிரேசிங் செயல்முறையின் மூலம் லேப் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறையை பார்க்கலாம். நாசில், விவரக்குறிப்புகளின்படி ஃப்ளக்ஸ் மற்றும் நாசில் நம்பர் 3 ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஷீட்டுகளை இடைவெளி இல்லாமல் லேப் ஜாயிண்டாக அமைக்கவும். 1.6 mm விட்டம் சிலிகான் பிரான்ஸ் ஃபில்லர் ராட் பயன்படுத்தப்படுகிறது. இது மால்டன் ஃபில்லர் மெட்டலை 800 டிகிரி செல்சியஸ் வரை ஃப்ரீ ஃப்ளோவுக்கு உதவுகிறது.
ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். பிரேசிங் செய்யும் போது ஜிங்க் ஆவியாவதை தவிர்க்க ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. லெஃப்ட்வர்ட் நுட்பத்தை பயன்படுத்தவும். ஷீட்டுகள் மற்றும் ஜாயிண்ட் பகுதியை சுமார் 800 டிகிரி வெப்பநிலைக்கு முன்கூட்டியே சூடாக்கவும். நல்ல பிணைப்பை பெறுவதற்கு ஃபில்லர் மெட்டலை ஜாயிண்ட்டுக்குள் சரியாக பரப்பவும். ஹாட் ஃபில்லர் ராடை ஃப்ளக்ஸில் முக்கி சரியான பரவல் நிலைமைகளை உறுதி செய்யும் வகையில் ஃபில்லர் ராடை ஜாயிண்ட்டுக்குள் உருக்கவும். ஜாயிண்ட்டுக்குள் அதிக வெப்பத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். எம்எஸ் ஷீட் ஆக்சிடேஷன் அல்லது அதிக வெப்பமடைவதை தடுக்க மெல்டிங் ஃபில்லர் ராடை அல்லது வெல்ட் டெபாசிட் மீது மட்டுமே ஃப்ளேம் செலுத்தப்பட வேண்டும். சிங்கிள் ரன்னில் ஜாயிண்டை முடிக்கவும். பெல் மவுத் க்ரூவை நிரப்ப சரியான ஆங்கிள்களை பயன்படுத்தி ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை அதன் மீது பயன்படுத்தப்படும் ஃப்ளெக்ஸ் மூலம் கட்டுப்படுத்தவும். மால்டன் பூலை நிறுவிய பிறகு டெபாசிட் செய்யப்பட்ட மெட்டலை ஓரளவு உறைய வைப்பதற்காக ஃப்ளேம் சிறிது குறைக்கப்படுகிறது. மேலும் மெட்டலை மெல்ட் செய்வதற்கு ஃபில்லர் ராடை மீண்டும் பயன்படுத்தவும். இப்போது 1.6 mm தடிமன் கொண்ட எம்எஸ் ஷீட்டின் பிரேசிங் செயல்முறை மூலம் டி ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். கேப் இல்லாமல் ஷீட்டுகளை ஒரு டி ஜாயிண்ட் போல் அமைக்கவும். நாசில் விவரக்குறிப்புகளின்படி ஃப்ளெக்ஸ் மற்றும் நாசில் நம்பர் 3 ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1.6 mm டயா சிலிக்கன் பிரான்ஸ் ஃபில்லர் ராட் பயன்படுத்தப்படுகிறது. இது மால்டன் ஃபில்லர் மெட்டல் 800 டிகிரி செல்சியஸ் வரை தடையின்றி செல்ல உதவுகிறது. ஆக்சிடைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். பிரேசிங் செய்யும் போது ஜிங்க் ஆவியாவதை தவிர்க்க ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. லெஃப்ட்வர்ட் நுட்பத்தை பயன்படுத்தவும். ஷீட்ஸ் மற்றும் ஜாயிண்ட் ஏரியாவை சுமார் 800 டிகிரி வெப்பநிலைக்கு முன்கூட்டியே சூடாக்கவும். இதில் நல்ல பிணைப்பை பெறுவதற்கு ஃபில்லர் மெட்டலை மூட்டுக்குள் சரியாக பரப்பவும். சூடான ஃபில்லர் ராடை ஃப்ளக்ஸில் முக்கி சரியான பரவலை உறுதி செய்யும் வகையில் ஃபில்லர் ராடை ஜாயிண்ட்டுக்குள் உருக்கவும். ஜாயிண்ட்டுக்குள் அதிக வெப்பத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். எம்எஸ் ஷீட் ஆக்சிடேஷன் அல்லது அதிக வெப்பம் அடைவதை தடுக்க மெல்டிங் ஃபில்லிங் ராடை அல்லது வெல்டு டெபாசிட் மீது மட்டுமே ஃப்ளேம் பயன்படுத்தப்பட வேண்டும். சிங்கிள் ரன்னில் ஜாயிண்டை முடிக்கவும். பெல் மவுத் க்ரூவை நிரப்ப சரியான ஆங்கிள்களை பயன்படுத்தி ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை அதன் மீது பயன்படுத்தப்படும் ஃப்ளக்ஸ் மூலம் கட்டுப்படுத்தவும். மால்டன் பூலை நிறுவிய பிறகு டெபாசிட் செய்யப்பட்ட மெட்டலை ஓரளவு உறைய வைப்பதற்காக ஃப்ளேம் சிறிது குறைக்கப்படுகிறது. மேலும் மெட்டலை உருக்குவதற்கு ஃபில்லர் ராடை மீண்டும் பயன்படுத்தவும். இப்போது 1.6 mm தடிமன் கொண்ட எம்எஸ் ஷீட்டில் பிரேசிங் செயல்முறை மூலம் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். சீரான வெல்ட் சைஸ் மற்றும் ஜாயிண்ட் வடிவத்தை சரிபார்க்கவும். ப்ளோ ஹோல், ரூட் ஃபியூஷனல் லேக், uneven ripples, root penetrational lack, undercut, craters, uneven ripples,
cracks, root fusional lack, root penetrational lack, recap. இந்த தலைப்பில் நீங்கள் பிரேசிங்கான நாசில், ஃபில்லர் ராட், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃப்ளேம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் மற்றும் டி ஜாயிண்ட்கான ஷீட்களை தயார் செய்து அமைக்கவும். வெல்ட்மெண்ட்களில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.